ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். என்ன காரணம், நீதிபதி சொன்ன உத்தரவு என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இன்றைக்கு ராசா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. சிபிஐ துறை அதிகாரிகளால் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இது எப்போ இருந்து ஆரம்பித்தது என்பதை முதலில் சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றியடைந்து மத்தியில் அமைச்சராக ராசா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். அப்பொழுது 2G வழக்கின் முறைகேடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெரிதளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வழக்கு விசாரணை ராசா அவர்களது வீட்டிலும் நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் சுமார் 15 கோடி ரூபாய் வழக்கு விசாரணையின் முடிவில் சொத்து குவிப்பு வழக்காக வருமானத்தை விட அதிக அளவு வைத்திருந்ததாக கூறி ராசா மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் சோதனையின் முடிவில் வழக்கு பதிவும் செய்தது. 2017ஆம் ஆண்டு 2G வழக்கு முறைகேடு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்கில் இருந்தும் ராசா அவர்கள் விடுதலை ஆனாலும் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ராசா அவர்கள் விடுதலை ஆகவில்லை. தற்பொழுது வரை இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் செல்லாமல் இருந்த ராசா அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் ராசா அவர்கள் நீதிமன்றத்தில் வந்தடைந்தார். அப்பொழுது ராசா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இந்த வழக்கானது ராசா அவர்கள் முழுமையாக குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் வருகின்ற 30ஆம் தேதி சமர்ப்பிப்போம் என்று சிபிஐ துறையினர் கூறியதால் இந்த வழக்கானது 30ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிஐ துறையினும் ஆவணங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நீதிபதியும் மாற்றி அவரது பதவிக்காலம் முடிந்ததன் காரணமாக புதிய நீதிபதியும் வருகிறார். அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு நீதிபதியாக நியமனம் இன்று அவரது முதல் வழக்காக நான் பார்க்கிறேன். அதற்காகத்தான் இன்று நீதிமன்றத்தில் வந்தடைந்தேன் என்று ராசா அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதும் கூறியுள்ளார். அதாவது சுமார் 15 கோடி வரை வருமானத்திற்கு அதிகமாக 2015ஆம் ஆண்டிலேயே வைத்திருந்தார். 2 ஆண்டு அமைச்சராக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று 2G வழக்கு முறைகேட்டில் ராசா அவர்கள் ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அவர் எம்பியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது மீண்டும் ஒரு முறை சோதனை நடத்தப்பட்டால் பல கோடிகள் வெளியாகும் என்று சமூக ஊடகங்களில் வெளியாகப்பட்டு வருகிறது. ஆனால் சிபிஐ துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த வழக்கை முடிக்கவும் முடியாது. காரணம், ராசா அவர்கள் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பினாமிகளது பெயரில் மாற்றியமைத்தால் அல்லது அதற்கான ஆவணங்களை தான் தற்பொழுது இன்றைக்கு நடைபெற்ற விவாதத்தில் கேட்டுள்ளார். அதை கொடுக்க முடியாது என்று சிபிஐ துறை வழக்கறிஞரும் தெரிவித்து விட்டார். 30ஆம் தேதி அன்று நிச்சயமாக உண்மை வெளியாகும். 10 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கானது இறுதி தீர்ப்பு சிபிஐ துறைக்கு சாதகமாக வருமா அல்லது நான் நிரபராதி என்று கூறுகின்ற ராசாவிற்கு சாதகமாக வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2G வழக்கிலே இருந்தே தப்பித்த ராசா அவர்கள் இந்த வழக்கில் சிக்கி விடுவாரா என்று பலரும் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஒருவேளை ராசா அவர்கள் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பது உங்களது பார்வையில் என்ன எப்படி என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.